சொல்லுங்க. வணக்கம். தமிழனி உறவுகளோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புத்தாண்டை வரவேற்ற வண்ணம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன், வணக்கம் தமிழனி நேயர்களுக்கு. வணக்கம். தமிழனியூடாக நாங்கள் சென்ற ஆண்டு பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதை போன்று இன்றும் பேசலாம் என நினைந்து கொள்கின்றோம். பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலங்கையின் நிலவரம், இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செய்திகள், செய்திகள் ஊடாக அறியப்படுகின்ற பல விடயங்கள், தமிழர்களுக்கு சில விடயங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருப்பதாக கூறப்படுகிறது. சில விடயங்கள் இந்த இன்றைய அரசாங்கமும் இப்பொழுது ஒரு அசமந்த போக்கு அல்லது ஒரு மந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருப்பதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தமிழர்கள் எந்த தமிழர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்றுதான் பார்க்கணும். ம்ஹும். இந்த அரசு வரும்போது 100 நாள் ஆகிவிட்டதா குறைந்தபட்சம்? ஆமாம், இல்ல. ஆமாம். ஓகே, 100 நாளுக்கு பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் அரசின் சார்பிலே. ஆளுநர் வேதநாயகம் வடமாகாணம் எங்கும் ஓடி ஓடி நிகழ்ச்சிகளும் திறப்பு விழாக்களும் மலர் மாலைகளும் பரிசளிப்புகளும் அறிவுரைகளுமாக வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அனைத்து பத்திரிகைகளிலும் புகைப்படங்களும் செய்திகளும் வருகின்றன. ம்ஹும். அதே அளவுக்கு இந்த அரசை தூக்கி பிடிக்க கிழக்கு மாகாண ஆளுநர் வேலை செய்வது மாதிரி எனக்கு தெரியவில்லை. ம். ஆக ஆளுநருக்கு அஹ், ஏன் இந்த உற்சாகம் அல்லது இந்த மனோநிலை வந்ததுன்னு சொன்னால் அரசின் அறிவுறுத்தல் இருக்கும். அடுத்த பிரதேச சபை தேர்தலுக்கு நாங்கள் வரும்போது உங்களுக்கு உரிய களச்சூழல் ஆதரவு நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும், நீங்கள் தான் அதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர் தனக்குரிய பங்கை தமக்கடிக்கிறார். ம். 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 இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரும். ம். ஆனால் இந்த தமிழ்நாடு மாநிலம் உருவாகி ஆளுநர் பதவி அங்கே நிர்வகிக்க வரும்போது ம். அந்த அண்ணாதுரை என்ற அறிஞர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ம். பேரறிஞர் அண்ணாண்டுவார்கள். சரி, அண்ணாதுரை என்று வைப்போம். ம். அவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்கு தாடி எவ்வாறோ அவர் அப்படித்தான் நாட்டுக்கு ஆளுநர் பதவி என்று சொல்லி. ம். ம். அப்படி தேவையில்லாத ஒன்று. இந்த தேவையான தேவையில்லாத ஒன்றை வைத்துக்கொண்டு ஆளுநர் வேதநாயகம் ஓடும் ஓட்டம் சகிக்க முடியவில்லை. இது எப்படி ஏன் சகிக்க முடியவில்லை? அவரோட எனக்கு தனிப்பட்ட கோபம் அல்ல. ஒரு ம். ஜனநாயக நாட்டிலே தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் ஊடான அமைப்பு செயல்படுத்தப்பட வேண்டும். அல்லது பிரதேச சபை வந்தால் பிரதேச சபை செயல்பட வேண்டும். மாகாண சபை வந்தால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை முதலமைச்சரும் உறுப்பினர்களும் செயல்படுத்த வேண்டும். ம். ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக எந்த இடத்திலும் தேவையில்லை. கனடாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கனடா மாகாணங்களிலே ஆளுநர் உண்டா? இல்லை, இல்லை. இ- குயினுக்குரிய பிரதிநிதி இருக்கிறார். அது குயினுக்குரிய பிரதிநிதி இங்கே கையெழுத்து பிரதிநிதி தானே ஒழிய பொம்மை எங்கேயும் பொம்மை அது பார்க்க முடியாது. பொம்மை. ஆ, ஆ. அதே போலதான் நீங்கள் வெளி நாடுகள் ஐரோப்பா வட்டாரங்களில் இருக்கிறவர்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய மாவட்ட மாகாண பகுதிகளில் மாகாண ஆளுகைகளை செய்வதற்கு அந்த பகுதியின் அந்த நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமருடைய ஆளுநர் என்று ஒருவர் இருந்து இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறாரா? இல்லை. ம். ம். ஆக இந்த அரசு எதை பேசி கொண்டு வந்ததோ, அதாவது அதிகார கட்டமைப்பை, அரசியல் கட்டமைப்பை, கட்டமைப்பு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் முந்தி இருந்த அரசை விட தங்களுடைய கண்காணிப்பின் ஊடாக நேரடியான அதிகாரத்தை செலுத்திய அரசை நடத்தத்தான் விரும்புகிறார்கள். சரி, ம். அதுவாது போட்டும். அந்த அரசின் ஊடாக என்ன செய்திருக்கிறார்கள்? ம். தமிழ் பகுதிகளிலே சோதனை சாவடிகள் அதிகரித்து விட்டதாக நீதி பார்த்திருப்பீர்கள். உண்மை. அது ம். முந்தி இருந்ததை விட அதிகப்படுத்தியிருக்கு. வர்த்தமானியிலே இந்த அனுரா ஜனாதிபதி அறிக்கை விட்டிருந்தார், இராணுவம் வெளியே வந்து நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று. ஆமாம். யாரோடு இலங்கையில் போர் நடக்கிறது? ம். அல்லது எந்த தீவிரவாதிகள் இலங்கையில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இராணுவம் இப்போ வெளியே வந்து போர் நடத்துவதற்கு? ம். ஆக இது எந்த விதத்திலும் அவர்கள் பேசியதற்கும் சொல்வதற்கும் செய்வதற்கும் தொடர்பே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ம். இதுவரை பல கூட்டங்கள் நடந்ததாக செய்தியில் பார்க்கிறோம். பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். நடைமுறைக்கு வந்ததாக பார்க்கவில்லை. ஒன்றே ஒன்றை ம். தவிர அந்த ஆட்டோக்களிலும் பஸ்களிலும் அலங்காரங்களை புடுங்குவதை தவிர. அந்த அது ஒரு செய்தி இருக்கிறது. கூறுங்கள். அஹ், அப்ப இதுல என்னன்னு சொன்னால் வீதி ஒழுங்கை கட்டுப்படுத்துவது என்பது வேறு, நாட்டை தூய்மையாய் வைப்பது என்பது வேறு.
ம். வீதி ஒழுங்கை இலங்கையில விபத்துகள் வருகின்றன. அதை பற்றி நான் பல தடவை கவலை தெரிவித்திருக்கிறேன். நான் நேரடியாக உண்மையிலே இந்த செய்தியில் சொல்லணும் என்றால் இந்த அந்த செய்தியை எடுத்து அந்த படத்தை எடுத்து நான் அதை அனுரகுமார் அவருடைய ட்விட்டரிலும் அதை அவருடைய முகநூலிலும் தொடுத்து விடுவேன் நேரடியாக. ம். ஏன்னா ம். அது விபத்து என்பது மோசமாக நடந்து கொண்டிருக்கு. அதை நான் ம். ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதற்கான நடவடிக்கை இந்த பஸ்களிலும் ஆட்டோக்களிலிருந்து அலங்காரங்களை புடுங்குவதா, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஓகே, நாங்கள் அறிவிக்கிறோம் இனிமேல் ஒரு இயல்பான வண்டி அந்த வண்டியாகவே இருக்க வேண்டும், அதன் மேலுக்கான அலங்காரங்கள் நீக்கப்பட வேண்டும். அதற்கான கால அவகாசம் அடுத்த மாசம் 30ஆம் தேதி, இல்லை அதை இன்னும் 10 நாள் நீட்டிக்கிறோம். இதுதானே அரசு நடைமுறை. அதுதான் அப்படித்தானே சட்டம் கூறப்பட்டிருக்கு சட்டம் போட்டிருக்கிறது. கூறப்பட்டதில்லை. சட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா அறிவிக்கப்பட்ட மறுநாளே காவல்துறையினர் ரோட்டிலே நிப்பாட்டி புடுங்க வழிகிட்டார்கள். அது காரணம் என்ன? புடுங்கும் வேலை எதுக்குன்னு கேட்கிறேன் நான். காரணம் என்னவென்று சொன்னால் அதில் ஆ, நடைபெற்ற விபத்துகளில் அதிகமாக இந்த தேவையற்ற பொருட்களினால் தான் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டிருப்பதாக நான் நான் சொல்லுறேன் தெரிவித்திருக்கிறேன். எல்லாம் சரி, விபத்து அதிகம், சட்டம் கொண்டு வந்தாச்சு. சட்டத்தை செயல்படுறதுக்கு ஒரு காலப்பகுதி தேவை எல்லாருக்கும். இரண்டு அந்த மாதங்கள் காலப்பகுதியை கொடுத்திருக்கிறார்கள் அதை வழங்கி கலட்டுவதற்காக. அவர்களையே எடுக்க சொல்லி இருக்க வேண்டும். அந்த ம். சட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சட்டத்தை இப்படி செயல்படுத்துவது அல்ல நடைமுறை. இது ம். சட்டம் செயல்படுத்த நடைமுறையே அல்ல. ம். சரி, இருந்து பார்ப்போம். அதுலயும் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ம். 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 கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் பொது மலசல கூடம் கட்டி அங்கே உள்ள மக்களை கொண்டு வேலைக்கு அமர்த்தி பராமரிக்காது. அங்கே ஒரு நகர் பகுதிகளில் போகும்போது குப்பை தொட்டிகளை நிறுவி அதை நீக்கி அதை எடுக்க பார்ப்பது. ம். இப்படியான வேலைகளை தானே செய்யணும். பஸ்ஸுக்குள்ளே இருந்து வண்டிகளிலிருந்து வெளியே எச்சில் துப்புவாமல் அறிவுறுத்துவது. இந்த அறிவுக்கான கல்விகளை என்ன அடிப்படை கல்வி நிலையிலும் இருந்து என்ன சொல்றது, வீட்டிலும் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பரப்புரைகளை மேற்கொள்வது. இப்படிதானே சட்டம் ஒன்று செயல்பாட்டுக்கு வரும். ம். இப்ப நீங்கள் கூறியது இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்றது அவர்கள் இந்த குப்பை கழுவது துடைப்பதை விட அரசியல்வாதிகளிடையே மிக முக்கியமான பிரச்சனைகள். அதை விட அரசியலில் இருக்கின்ற அதிகாரிகளினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் இவற்றைத்தான் கிளீன் செய்ப்பதாக கூறப்படுகிறது. அதே அது நேரம் இந்த கூறுங்கள். இல்ல, கிளீன்ன்றது எல்லா தளங்களிலும் இருக்கு. இதை நாங்கள் முதல்ல பேசியிருக்கிறோம். அடிப்படை வாழ்க்கை முறையில் தூய்மையை பேணுபவர்கள் தங்கள் செயல்பாடுகளிலும் அதிகார செயல்பாடுகளும் அதே தூய்மை நிலையில் மனோநிலையை வைத்துக் கொள்வார்கள், செய்வார்கள் என்பதாக கருத்தாக்கம் உண்டு. அது சரி. ம். ஆனா அதை ஒரு இடத்தில் மட்டும் செயல்படுத்துவதா? சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ம். சரி, அடுத்து இப்ப இப்பொழுது எங்களுடைய இந்த அரசு தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது வழமையான ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்பட்டது. அதை ஒரு வழக்கமாக்கி வைத்திருக்கிறார். அதை போன்றே சீனாவுக்கும் இவர் இந்த புதன்கிழமை சந்திக்க செல்கிறார். ஆனால் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருப்பது போல் காட்டிக்கொள்வதும், ஏற்கனவே சீனாவினுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இவர்கள் பிரகடனப்படுத்தி மீண்டும் அங்கு இப்பொழுது செல்வதற்கு முன்பாக பிரகடனப்படுத்தி அவர்கள் செல்வதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும்? சீன கொள்கை என்பதை இலங்கை அரசு ஆரம்ப காலத்திலிருந்து இலங்கைக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்பது வெளிப்படையான ஒன்று. அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது மீண்டும் அதை எப்படி ஒரு புவிசார் அரசியல் சிக்கல்களுக்குள் இவர்கள் உட்பட்டதில் இருக்கிறார்களா அல்லது என்ன சிக்கல் இருக்கிறது? இது 2வது பயணமா? இல்ல, முதலாவது பயணம் தானே. முதலாவது பயணம். ம். நான் என்ன கேட்டேன் என்றால் இவர்கள் முதல் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் இந்த சீன கம்யூனிசம் கட்சி என்கிற அரசு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஓ, ஆனால் இப்பொழுது அதை மீண்டும் திருப்பியும் அந்த அங்கீகாரத்தை திருப்பியும் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு புதிதாக அறிக்கை இதுவரை வந்த அரசை விட புதிதாக செய்திருக்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது என்ன நோக்கமாக தெரிகிறது? இந்த சீன வெளியுறவு அரசு இலங்கை அரசை இல்லை இல்லை ஏற்றுக்கொள்வதாக. இலங்கை அரசு கம்யூனிஸ்ட் கட்சியினை சோசலிச கட்சியை அரசை ஏற்றுக்கொள்வது நாங்கள் அது அங்கீகரிப்பதாக கூறுவது இது ஒரு நட்பு ரீதியாக நடந்த ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இவர்கள் மீண்டும் அதை திருப்பி அதை ஒருக்காக சொல்லி ஏற்படுத்திவிட்டு செல்கிறார்கள். ஒரு ஒரு சலுகை, ஒரு ஒரு சுமூக நிலையை, ஒரு உறவு நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு தந்திரமாக அதை இருக்கலாம். நாங்கள் இதை வெளிப்படையாக எங்களுடைய மரபு, அந்த எல்எஸ்எஸ்பி ம். கட்சி அந்த காலம், அதை ஒட்டின
பிறகு என்ன சொல்றது, கம்யூனிச மரபு ஒன்று இலங்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதானே, ஆமா, அதனுடைய நடந்திருக்கின்றது. அடியோட்டம் ஆமா. எங்களிடையே இருக்கிறது. நாங்கள் மஹிந்த ராஜபக்ச போல தனிய கடனுக்கு மட்டும் வரவில்லை, கொள்கை சார்ந்தும் எங்கள் அரசியல் நிலைப்பாடு சார்ந்தும் சீனாவோடு உறவில் இருக்க விரும்புகிறோம் என்பதை மறைமுகமாக சொல்வதாக கூட இருக்கலாம். இது ஒரு சி கேள்வியாகவும், விமர்சனமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ம். இது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அ ஒரு சீன கொள்கை என்பதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி மீள் உறுதி செய்திருப்பதாக கூறப்படுது. அதனால் அதைத்தான் கேட்டிருந்தேன். ஆனால் இதுல இன்னொன்னு சொல்லணும், இப்ப இதுல இந்தியா தன்னுடைய முழு மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தாது. அது தன்னுடைய செய்திகளை சொல்லத்தான் செய்யும் ம். மறைமுகமாக. ஆமாமாம். அண்மை இன்றைய 10 ஆண்டுகளுக்கு முறை ஜனாதிபதி சீனாவுக்கு முதன் முதல் விஜயம் செய்வதற்கு முன்பாக ஒரு சீன கொள்கையை மீண்டும் அங்கீகரிப்பதாக அறிவித்ததாக ம். இதுவரையில நான் அறியவில்லையாம். ஆனால் இவர்கள் மட்டும் இதை ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாவோ சேதுங் தலைமையிலான வெற்றிகரமான ம். 1949ஆம் அக்டோபரில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அமைக்கப்பட்ட மக்கள் சீன குடியரசை ஆரம்பத்தில் அங்கீகரித்த நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்று கூறப்படுகிறது. ம். அதை மீண்டும் இவர்கள் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இப்ப இந்த புதிய கட்சி, இந்த புதிய அரசு சொல்லிச் செல்வதில் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதுதான் தெரியவில்லை. அதனால் தான் அதை பற்றி இல்ல, அரசியல் ரீதியாக நாங்கள் உங்களோடு முன்னரவே நெருக்கமாக இருக்கோம் என்பதை ம். அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்குத்தான், ம். 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 அல்லது உலகத்துக்கு சொல்வதற்குத்தான். இன்னும் ஒன்று இருக்கிறது. இந்த பிரதம மந்திரி கூறும்பொழுது ஒரு வேறு விதமாக கூறியதால் தாய்வான் உட்பட அல்லது தாய்வானை விலக்கி என்கின்ற ஒரு நிலை விஷயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாய்வான் சீனாவுக்குள் உட்பட்ட மாகாணமா அல்லது இல்லையா என்பது கூட ஒரு விளக்கமற்ற ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதையும் பார்க்க வேண்டும். இல்ல, சீன தாய்வானை கொள்கை பற்றி, ஒரு சீன கொள்கைக்குள். அதான் தாய்வானை பற்றி அவர்கள் இலங்கை அரசு தரப்பில் விட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆயிருந்தால், அது ம். அது குறிப்பிடாமல் விட்டு மேம்போக்காக மக்கள் சீன குடியரசுன்னு சொல்லும் பட்சத்தில் அது ஒரு அறிக்கையில் ஒரு பகுதியாக அப்படியே போய்விடும். அதை குறிப்பிட்டு அதுக்கு எதிராகவோ ஆதரவாக சொன்னால் அது பெரிய பாதிப்பு தான். ம். ம். அது ம். விளைவுகளை தான் ஏற்படுது. ஏனென்றால் சீனா வந்து அதிலே உறுதியா இருக்கிறது, ம். தாய்வான் தங்களுடையது ம். என்றதை. ம். ஆ. ம். ம். ஏனென்று சொன்னால் அந்த சீன குடியரசு பற்றி பிரதம மந்திரி ஒரு முறை பிரதமர் ஹரணி அமரசூரியா சீன தூதுவரின் முன்னிலையில் சீனாவின் ம். உதவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது ம். மக்கள் சீன குடியரசு பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா என்பதற்கு பதிலாக சீன குடியரசு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா என்று தவறுதலாக குறிப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சீன இருக்கலாம், அது குடியரசு தவறு. தாய்வானை குறிக்குமா? சீன குடியரசு என்பது தாய்வானை குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் சீனாவின் உதவிக்காக தாய்வானுக்கு பிரதமர் நன்றி கூறினாரா என்ற 2 குழப்பங்கள். இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காகவும் இவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்களோ என்று தெரியவில்லை. அப்படி இப்பொழுது நாங்கள் நடந்தத. அடுத்து ம். ஓகே, ஓகே. ம். எங்களுடைய அது பக்கம். அது தங் ஸ்லிப்னு தான் சொல்லலாம். என்னன்னா இப்பதான் வந்தவர்கள் அரசியலுக்கு காரணி ம். என்றான் ம். ம். அஹ், இது அடுத்து என்னவென்றால், இவர்கள் சீனாவுடனான சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். சீனாவுடனான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சீனாவின் ஆளுகை அல்லது அவர்களுடைய ஒரு விதமான பொருளாதார அதிகாரம் இலங்கைக்குள் வந்து ஓரளவுக்கு இலங்கை சீனாவுக்குரியது போன்ற ஒரு தோற்றத்தை உலகத்துக்கு காட்டியிருந்தது உங்களுக்கு தெரியும். அதே நேரம் சீனா ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இல்ல, அது வந்து என்னன்னா சீனாவின் கடனோடு மகிந்தா ஒரு ஒரு படோடபாகம் காட்டுறதற்கு தன்னுடைய பகுதியில் வெளிக்கிட்டார். என்னால் ராஜபக்சர்களுடைய ஆட்சி பகுதி அந்த காலி கம்பஹா பகுதியைச் சேர்ந்த தென்னிலங்கை, அவருடைய ம். தந்தை மாமனார் காலத்தில் இருந்தே. அப்ப ம். அவர் காட்ட வெளிக்கிட்டதுக்கு பகுதியாகத்தான் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், துறைமுகம், விமான ம். நிலையம் எல்லாம் கட்டப்பட்டது. இது அனைத்து ம். சீன உதவியோடு செய்யப்பட்டது, ம். கடனின் அடிப்படையில். அப்ப ம். மாதாந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அந்த மாதாந்த கடன் திருப்பி செலுத்துவது இவர்கள் பல தடவை தவறு விட்டதால், 3 தடவைக்கு மேலேயோ என்னவோ, அதுக்கு பிறகு அது வந்து ஒப்பந்தப்படி அவர்களுக்கு சீனாவுக்கு அது 99 ஆண்டு கால குத்தகைக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக மாறிவிடும். ம். ம். ஆக இந்த வகையிலே அவை அனைத்தும் சீனாவுடன் குத்தகையா சென்று விட்டன. மஹிந்த வாங்கிய கடன்களை மஹிந்தாவோ மஹிந்தாவோட தம்பி ராஜ கோத்தபாயவோ கட்டாத காலத்தில் அந்த அரசுகள் செய்த அந்த டிஃபால்ட், கடன் கட்டுவதற்கான டிஃபால்ட்டால் இப்படி ஆகிவிட்டது. ம். ஆனா அதுக்கு சீனா கடன் கொடுத்து இலங்கையை கைப்பற்றுகிறதுன்னு சொல்லி கொண்டிருந்தா, கடன் வாங்க சொல்லி யார் சொன்னது?
தேவையே இல்லாது. கடன் வாங்க வேண்டிய இன்றைய சூழலில் இலங்கை அரசின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக இலங்கை பலம் வாய்ந்தது இருக்கிறது என்று கூற முடியாது. இல்ல இல்ல, கடனை எதுக்கு வாங்குறேன்னு இல்லையா, ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய விமான நிலையம், அதுல நிறைய வியாபாரம் நடக்கும், பல விளையாட்டு போட்டிகள் நடக்கும், அதுல லாபம் வரும், ஒரு பல கப்பல்கள் வந்து போகும், அதனால் லாபம் வரும்னா பரவாயில்ல. ம். நான் என்னுடைய ஊரிலே படம் காட்ட வேணும்ன்றதுக்காக வாங்கப்பட்ட கடன் தானே அது. ஆ, போதா சரி. குறைக்கு தாமரை கோபுரம் கொழும்புல. தாமரை கோபுரம், ஆ, அந்த அவருடைய அம்பாந்தோட்டையில் ஏர்போர்ட் அஹ், எல்லாம் மிக தேவையில்லாத மத்தள விமான நிலையம், ம். அம்பாந்தோட்டையில் ஆழப்படுத்தி பெரிதாகப்படுத்தப்பட்ட துறைமுகம் துறைமுகம். ஆமா. எல்லாம். இதே பெரிய விடயங்கள். ம். இதைவிட இப்பொழுது நாட்டில் நடக்கின்ற தமிழர்கள் பிரச்சனையில் தமிழ் சிலர் இலங்கை அரசோடு சேர்ந்து செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கிறதாகவும், அவர்களோடு செயற்படுகின்ற பொழுது இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் பற்றிய பேச்சுக்கள் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது போல் இருப்பதாகவும் தெரிவிக்கும். அதே நேரம் 13வது திருத்தச் சட்டத்தை மறந்துவிட்டால் எதுவுமே கிடைக்காது என்பது போன்ற கருத்துக்கள் இருக்கு. இதற்கு எதிராக சிலருடைய கருத்துக்களும் இருக்கிறது. முக்கியமாக அஹ், அவர் பேசினாலும் பேசாவிட்டான எப்படியோ அது பிரபல்யமான விடயமாக பார்க்கப்படுகிறது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கூறுகிறார், இதெல்லாம் சும்மா அரசியலுக்கு சேர்ந்து செயற்படுகிறோம், சேர்ந்து பங்கு பெற்றுகிறோம் என்று சொல்லி அரசியலுக்காக பேசி போட்டு போக இயலாது. சும்மா கதைச்சு விளையாடுறதுக்கு அரசியலுக்கு நான் வரையில் நான் இதுக்கு சரியான வழியை நான் கண்டுபிடிப்போம் என்று சொல்கிறார். இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப என்ன அர்ச்சுனா சொன்னதை பற்றியா, இல்லாட்டி அந்த கட்சிகள் இல்லை, ஒன்றா அந்த கட்சிகள் ஒன்றாக செயற்படும் என்பதை உண்மையாக இருக்க முடியுமா? ஒன்றாக இப்ப இவர்கள் இதுக்கு செயற்பட்டு முதலும் இவர் இதுக்கும் கூறுகிறார் அது அவங்களோட சேர்ந்து செய்கிறதுன்றது இலங்கைக்கு ஒத்து வராது. நாங்கள் வடக்கு கிழக்கில் வடக்கை யாழ்ப்பாணத்தை நாங்கள் கொழும்பு கொழும்பு போன்ற ஒரு மாநகர சேவையாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அது அவர் மாற்றட்டும். ஆனா இந்த இதுல வேடிக்கை என்னன்னா, இதுல முன்னின்று இந்த கட்சிகளை ஒன்று திரட்டணும் வெளிக்கிட்டவர் வந்து கஜேந்திரகுமார், ம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ம். ஆனா இவரோட கொள்கை அறிக்கை இரு நாடு ஒரு தேசம். இரு சரியா? நாடு ஆமா. ஆமா, அது ரெண்டு வடக்கு கிளப்பு இணைப்பு மாகாண சபைக்கு அப்பாலே எங்களுக்கு அதிகம் வேண்டும் என்று சொல்லுகிறார். ம், அனைத்து என்ன சொல்றது, அரசியல் அமைப்பு திருத்த சட்டங்களையும் இன்னும் படிக்காமலே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறார். ம், 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 அப்படிப்பட்டவர் இந்த கூட்டமை வச்சுக்கொண்டு யார்கிட்ட போய் பேச போறார்? யாராவது இலங்கைக்கு மேல இன்னொரு அரசு இருக்கா? ம். இலங்கை அரசுட்டு தானே பேச போறார். இங்க இப்ப இருக்கிற இலங்கை அரசுட்டு தானே பேச போறார். ம், இப்ப இருக்கிற இலங்கை அரசுல இருக்கிற இதே அனுராண்ட என்பிபி ஜேவிபி கட்சி தானே வழக்கு போட்டு வடக்கு கிழக்கு இணைப்பு வரக்கூடாதுன்னு சொன்ன கட்சி. ம், வடக்கு கிழக்கு இணைப்பு கூடவே கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு உதவியோடு செய்யப்பட்ட இந்திய காலத்திலே செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி அந்த ஒப்பந்தத்தை வேண்டாம் என்று வழக்கு போட்டு நிறுத்தியதே இவர்கள் தானே. ம். சரி, சுனாமி இல்ல, கட்டமைப்பு. அப்பொழுது அப்பொழுது அவர்கள் நிறுத்தும் பொழுது தமிழரசு கட்சிகளோ அல்லது தமிழ் கட்சிகள் சட்டத்தரணிகள் ஏன் அதுக்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டு நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமல் இருந்தவர்கள்? இல்ல இல்ல, அதுல மேல்முறையீட்டு நாங்கள் சொல்றதுக்கு இல்ல. அவர் இந்திய 13வது திருத்த சட்டத்தினூடாக வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகளை கொடுக்க வேண்டும். இது வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தினூடாக கொண்டு வர நினைத்தது. அது கொடுக்க கூடாதுன்னு அவர்கள் சொல்றாங்க. திரும்ப கொடுக்க வேணும்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டம் ஆல்ரெடி இருக்குத்தானே. அதுல என்னத்தை நாங்க கேட்கிறோம்? அங்க கொடுக்க கூடாதுன்றதை அவர்களுடைய அரசியலமைப்பு ஊடாக நீதிபதிகள் சொல்லி கொடுத்தார். இது ம், மட்டும் இல்லையே, ம், இது மட்டும் இல்லையே, 2004 சுனாமி நிதி கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது ம், அதிலே வந்து அந்த பாதிக்கப்பட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் வடக்கில் முல்லைத்தீவு வரைக்குமான அங்கே பருத்தித்துறை முனை வரைக்குமான பகுதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட நிதியை கையாள்வதற்கான உரிமையை புலிகள் தரப்பு அந்த நேரத்தில் இந்த வன்னி கிழக்கு பகுதிகளில் ஆளுகை செய்து கொண்டிருந்தனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நோர்வேக்கு ஊடாக பேச்சுவார்த்தையில் அமைக்கப்பட்டது. அந்த அமைப்புக்கு பேர் சுனாமி போஸ்ட் பி டோம்னு சொல்வார்கள், போஸ்ட் ம், ம், சுனாமி ஆபரேஷன், ஏதோ மானிட்டரியோ வாட் ம், எவர். அதை செயல்படுத்தக்கூடாது, இந்த செயல்பாட்டுக்கான கட்டமைப்புக்கான நிதிகள் இந்த தரப்பிட்டே கொடுக்கக்கூடாது, தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பிலே கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு வழக்கு போட்டு அதை நிறுத்தி அந்த நேரத்தில் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சொல்லி விடாப்பிடியாக நின்று ம், அந்த நேரத்தில் ஆட்சி கவிழ்ந்தால் எதையும் செய்ய முடியாது என்று நோர்வே சமாதானம் பேசி மீண்டும் இவர்களை அந்த ஆட்சிக்கு ஆதரவு, அந்த நேரத்தில் அந்த ம், ஜேவிபி கட்சியோட ஆதரவோடு தான் அரசு நடந்து கொண்டது. ம், ம், ம். அதை நோர்வே சமாதானம் பேசியது. இங்கே சண்டைக்கு சமாதானம் பேச வந்த நோர்வே அங்கே அரசியல் கட்சிக்கு சமாதானம் பேசியது. இது நடந்தது. ஆக வடக்கு கிழக்கு இணைப்பு தமிழர்களுக்கு தேசிய அல்லாது இணைப்பு ஆட்சி முறை, கூட்டு ஆட்சி முறை எதையும் வழங்குவதற்கு என்பிபி அரசு தயாராக இல்லை.
ம். அதை வந்து இப்ப நீங்கள் சொன்ன இந்த இடத்துக்கு வருவோம். அர்ச்சுனா யாழ்ப்பாண என்ன சொல்றது? யாழ்ப்பாணத்தை பிரச்சனை யாழ்ப்பாண மாகாண சபை மாகாண சபையை கொழும்பு தரத்துக்கு கொண்டு வருவேன். இவர்களோடு பேசியல்ல, நாங்கள் எங்களுடைய முயற்சியால் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். அது அவர் கொழும்பு தரம்ன்னு எதை எடுக்கிறாருன்னு தெரியல. கொழும்புல என்ன தரம் இருக்குன்னு பார்க்கணும் நாங்கள் முதல்ல. கொழும்பு என்றால் கொழும்பு மிகப்பெரிய ஒரு நகரமாக அதான் பொருளாதார ரீதியாக அல்லது எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைந்த ஒரு நகராகத்தான் இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, கலை கலாச்சாரமோ அல்லது இந்த டூரிஸ்டை அழைப்பதில் கூட அவர் கொழும்பு தான் முன்னணியில் இருக்கிறது இல்லையா? அது கொழும்பு முன்னணியில் இலங்கை வந்து என்ன அதன் சொல்றது, தலை ம் அவர்களை முன்னிறுத்துவதால் அங்க வந்து எல்லாம் அரசு தலைமைச் செயலகங்கள் வந்து விமான நிலையம் வரைக்கும் இருப்பதனால் அது சரியா இருக்கிறது. சரி, அவருடைய கனவு கொழும்பாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் அந்த கணக்க கதை கருத்து சொல்ல பயமா இருக்க பிறகு எங்களை என்ன அர்ச்சுனா அணி அணி அர்ச்சுனா ஆமி அர்ச்சுனா அணி எல்லாம் வந்து எங்களை அவதூறு சொல்ல துவங்கிவிடும். இல்லை, அதனால இப்பொழுது எந்த செய்தியை போடுறா அர்ச்சுனாவின் படத்தை போட்டுவிட்டு வேறுதான் வருகிறது அப்ப என்றால் நீங்க அர்ச்சுனா நீங்க இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எந்த படத்தை எடுத்து போட்டு அர்ச்சுனாட படம் போடுவீங்க அர்ச்சுனாவின் போல. படத்தை போட்டால் அதிகமாக அதிகமாக பார்ப்பார்கள், கேட்பார்கள் இது என்ன நடக்குது என்று. அது இப்பொழுது ஒரு செய்தியாக மட்டுமில்லாமல் அது ட்ரெண்ட் இருக்கிறது. இல்ல இப்படி அர்ச்சுனான்னு கதைக்கிற நேரம் இடைக்குல அர்ச்சுனா படத்தை நீங்க போட்டா தவறு இல்ல ஆ அது. சரி, சரி. ஆமாம். இப்ப அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நான் அதைப் பற்றி பேசினேன். அது அடுத்து தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் முதன்மையான கட்சியாக இருக்கிறது. அதே நேரம் தமிழரசு கட்சி மீதான நம்பிக்கை ஈரங்கள் வளர்ந்து கொண்டிருப்பது. உள்ளுக்குள்ளேயே 2 குழுவினர், 3 குழுவினராக பிரிந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது மட்டுமில்லை, இப்பொழுது சாணக்கியன் அவர்கள் கூட அங்கே இருக்கின்ற தலைமைத்துவத்தை அவதூறாக பேசியதாக ஒரு செய்தியாக கூட வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அது அது வந்து அவர்களுடைய தேர்தல் அந்த என்ன உட்கட்சி ஏதோ அந்த தலைவர் தெரிவு தொடர்பாக வவுனியாவில் நடக்கிற மாதிரி இப்படி சாணக்கியன் பேசினார் செய்தி வந்திருந்தது. ஆனா அது தொடர்பாக ஒரு பத்திரிகையாளர் விரிவாக கட்டுரைகள் எழுதியிருந்தார். இதிலே அந்த சிவமோகன் என்பவர் மட்டும்தான் வெளியே நின்று கொண்டு வழக்கு ஆமா. போடுவேன், ம். அது செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்காத பிரச்சனை. அவர் அந்த பதவி அப்படி கொடுக்கவில்லை பார்க்கிற என்பதற்காக பொழுது இந்த தமிழர்கள், தமிழ் தேசிய கட்சிகளையும், தமிழரசு கட்சிகளையும் தான் எங்களுடைய மக்கள் நம்பியிருந்தார்கள். இவர்கள் கோவிட் பதவிகளுக்காக மட்டும்தான் அரசு அது பாராளுமன்றம் செல்கிறார்கள். பதவி அப்ப இவர் கோவிச்சு கொண்டு பாதியில வெளியே வந்துவிட்டு இப்போது பொதுச்சபையை கூட்ட சொல்லி கேட்கிறாரு சிவமோகன். அதுக்கும் ஒரு பத்திரிகையில கேட்டிருந்தார்கள். ஐயா கேட்க சொல்லி சொல்றீங்களே, பொதுச்சபை கூட்டுவது என்பதே எளிதில் நடக்காத விஷயம் என்பதனால் கேட்குறீங்களோ என்று சொல்லி. அது ஒரு ம். பக்கம். ஆனா ம். அந்த கட்சியிலே இப்போ ஒரு சிவிகே சிவஞானத்தை தலைவராக்கி அது துணை பொதுச் செயலாளர் அதெல்லாம் வைத்துக்கொண்டு அது நடக்கிறது. அதுக்கெல்லாம் மாவை சேனாதர் உடன்பட்டு அது சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா தான் பார்க்கிறேன். அதில வந்து இப்ப அவர்களுடைய 75 ஆண்டு கால நிறைவு விழா 75வது ஆண்டு நடக்க நிறைவு. இருக்கிறது. அதை ம். கிழக்கில் நடத்த இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன். ம். எப்பன்னு தெரியல. அதுகளை ஒட்டி அது பெரிய தொடர்ந்த நீண்ட கால பாரம்பரியமுள்ள கட்சிகளுக்குள் பிரிவுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அது கட்சி சார்ந்த பிரச்சனை. இதில அ இப்ப அதில வந்து அந்த கட்சிக்கு எதிராக அல்லது கட்சியின் பொது கருத்துக்கு மாறாக நடந்தவர்கள் விலக்கப்பட்டு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ம். அதுக்கு பிறகு இனி என்ன ஓட்டம் இப்ப நீங்க சொன்ன அந்த ஆ என்ன சொல்றது? தமிழ் தேசிய சார்புடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அரசோடு சேர்ந்து செயல்படுவதுன்றது, அதுக்கு போகும்போது என்ன நடக்கப் போகிறது? அந்த இடத்தில் தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்க போறது? அதையெல்லாம் பார்க்க வேணும். இது அதுல அதுதான் ஒரு கேள்வி. ஏனென்றால் அது இப்படி சேர்ந்து செயற்படுவது என்பது முந்தி உங்களுக்கு தெரியும். ஆ இந்த நல்லாட்சியிலும் சேர்ந்து தான் செயற்பட்டார்கள். ஓ! அதுக்கு முன்பும் பல இடங்களில் நல்லா சேர்ந்து செயற்படுவோம், சேர்ந்து செயற்படுவோம் என்று சொல்லி சொல்லியே தமிழ் மக்களுடைய ஒரு விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை. இத்தனை இல்லை. காலமாக இதுல தாக்கப்பட்டவர்கள் என்ன 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 இன்று அடிப்படைன்னு கிடந்து சொன்னா, புலம்பி கிடந்து கிடக்கிறார்கள். சேர்ந்து செய்யாமல் எதிர்த்து நின்று செயல்பட்டாலும் தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ் கட்சிகளிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்றும் ம். இல்லை.
இல்லை. ம், ம். ஒன்றும் இல்லை. இப்ப அதற்கு பதிலாக ஒரு 5 ஆண்டு காலம் தமிழரசு கட்சிகள் எல்லாம் பகிஷ்கரிப்பு செய்து மக்களை நீங்கள் தென் இலங்கையின் பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்கு போட்டு அவர்களோட அரசியல் செய்து கொள்ளுங்கள் என்று விட்டால் போல அந்த ஆண்டுகளுக்குள் இவர்கள் என்ன சிங்கள பேரினவாத அரசியல் கட்சிகள் உடனே தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்துவிட போறார்களா? இல்லை, இல்லை. இல்லை. செய்யப்போவது இல்லைத்தானே! அப்ப தமிழரசு கட்சி என்பது இருப்பதனால் தான் இதுவரைக்குமாவது இணைப்பு ஆட்சி அல்லது கூட்டாட்சி முறைக்கு உள்ளாக தமிழர்களுக்கு சுயநிர்ணயம் வேணும் என்று எதையாவது இழுத்து பிடித்து அரசியல் பேசவாது முடிகிறது. இல்லாட்டில் காற்றோடு கரைந்த கற்பூரம் போல தமிழர்கள் எப்போவோ சிங்கள பேரினவாத பெரும்பான்மையில் கரைந்து விட்டிருப்பார்கள். இப்பொழுதும் அப்படித்தானே இருக்கிறது. சிங்கள பெரும்பான்மையில் கரைந்து விட்டது போலத்தானே இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஆ, வடக்கு இ- கிழக்குகள் ஒரு சிங்கள குடியேற்றம் வருகிறது என்பதை மட்டும் தான் நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம் இல்லையா? இல்ல இல்ல வடக்கு கிழக்குல குடியேற்றங்கள் கொண்டு வரதுக்கு அதுக்கும் இப்ப சீமான் அனுரா வரும்போது சொல்லியிருந்தார். இனிமேல் புதிய குடியேற்றங்கள் எந்த பகுதியிலும் நிகழ்த்தப்படாது அப்படின்னு சொல்லி. ம்ஹ்ம். அது நடைமுறைக்கு வருமா இல்லையா தெரியவில்லை. ஆனால் குடியேற்றம் மட்டுமல்ல ஒரு இனம் கரைந்து போவதற்கு காரணம். ம். அது வந்து மொழி சார்ந்து தன்னை இழப்பது, பண்பாடு சார்ந்து இழப்பது, மதம் சார்ந்து இழப்பது இப்படி பல இருக்கின்றன. அது ம். போல நிலம் சார்ந்து இழப்பது, அதே போல மக்கள் ம். தொகை சார்ந்து இழப்பது. அப்ப இதிலே ஒரே ஒரு மகிழ்ச்சிக்குரிய அல்லது துன்பத்தில் ஊடான மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ம். இனிப்பு பூசிய கசப்பு குளிசை எதுவென்று சொன்னால், ம். சிங்கள பேரினவாதம் இன்றைக்கு வரைக்கும் தன்னை தூக்கி பிடித்துக்கொண்டு தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த நினைக்கிறதோ, அன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் தமிழ் தேசியம் தழைத்துக் கொண்டே தான் இருக்கும். ம்ஹ்ம். இப்பொழுது நாங்கள் கூடுதலாக ஒரு வடக்கு கிழக்குக்குள் ஒரு சிங்கள குடியேற்றமோ அல்லது ஏதோ ஒரு திட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் குரல் எழுப்பி பேசுகிறோம். ம், சிங்களவர்கள் எங்களுடைய பக்கங்களிலே குடியேறுகிறார்கள். அன்று ம், ஒரு வருடம் ஒருவர் அரசியல் கருத்திலே பேசுகின்ற பொழுது கூறியிருந்தார். ம், ஆ நீர்கொழும்பு, சிலாபம் எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி என்பது எனக்கு அப்பட்டமாக தெரிந்த பகுதி. ம், ஆனால் இந்த போரின் பின்பு வடக்கு கிழக்கு ப நடைபெற்ற மிகப்பெரிய போரின் பின்பொழுது ம். யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற மக்கள் புத்தளத்தில் குடியேறினார்கள். அங்கே புத்தளம், சிலாவத்தில் இருந்து பிறகு கொழும்பு, வெள்ளவத்தை, மொறட்டுவ இப்படி ம், அந்த பகுதி முழுவதுமே முழுக்க முழுக்க தமிழர்களாக இருப்பதாக ஒருவர் கூறியிருக்கிறார். இப்படி ம். தமிழர்கள் தானே அங்க நிறைய வாழ்கிறார்கள். அவர்கள் வந்து வாழுகின்ற பொழுது நாங்கள் சிங்களவர்கள் எதுவுமே பேசவில்லை. எதற்கு தமிழர்கள் அங்கே சிங்களவர்கள் அங்கே குடியேறிவிட்டால் உடனடியாக குழப்பத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்க குழப்பத்தை கொண்டு வரல. அதாவது இயல்பான குடியேற்றம். போரின் காரணமாக வாழ முடியாமல் ஓடிப்போய் வாழ்கிறவர்கள் வாழ்ற குடியேற்றம் அது. ம். இது திட்டமிட்டு நோக்கத்தோடு கொண்டு குடியேற்றப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அங்கே குடியேற எந்த தேவையும் இல்லை. ம்ஹ்ம். அப்படி ஆனா இப்போ தேவை தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு இடத்தில போய் வாழ முடியும் என்றால் வேலையும் இல்ல, ஒன்றில் இல்ல. காங்கேசன்துறை சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தபொழுது அங்கே நிறைய சிங்களவர்கள் வந்து வேலை அந்த செய்தார்கள். நேரம் யாரும் எதிர்ப்பு சொல்லலையே. வேலை செல்லவில்லை. ஆனால் அப்ப இப்பொழுது சொல்லல. அப்ப தேவை கருதி அது சார்ந்து வரும்போது அது பெரிய எதிர்ப்புக்குள்ளாகாது. தனித்த அப்படி ம்ஹ்ம். அப்படி சொல்லுங்க. வருகின்ற பொழுது மகாபலி கங்கை திருப்பி இங்கு வடக்கு கிழக்கு கொண்டு வரும்போது சிங்கள குடியேற்றம் வரும் என்று ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? பயப்பட தேவையில்லை. அது காரணமே. மகாவலி கங்கை உண்மையிலே மகாவலியை கொண்டு வருவது ஆனா மணலாறு நடந்தால் வெளியோயாக பெயர் மாற்றப்பட்டது. பல ஆ இடங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டது. அவர்கள் வந்து குடியேறி தங்களுக்கு ஏற்ற பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். சரி. எங்களுடைய மாதர் பணத்தீவு பகுதியில் கூட ஒரு புத்தவிகாரை கட்டப்பட்டது. அந்த இடத்துக்கு வேறு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஓ! ம். இப்படி பெயர்களும் வைத்திருக்கிறார்கள். இவை தான் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றது, ஆத்திரத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் குடியேறும் பொழுதும் நாங்கள் அங்கு சென்று குடியேறுவதை பற்றி ஏன் யோசிக்கவில்லை என்று கேட்கிறேன். இல்ல குடியேறத பத்தி அவர்கள் யோசிக்கலன்னு என்ன கேட்கிறீங்களா? இல்ல, இல்ல. இப்ப எங்களுடைய மக்கள் அங்கு போய் குடியேறி தங்களுடைய வேலை வாய்ப்புகள், கடைகள், நிறுவனங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். மீண்டும் முந்தி ஓ! 83 ஓ! ஓ! அப்பொழுது அங்கு குடியேறிக் கொண்டிருக்கிற தமிழ் மக்களே சிங்கள மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்ல, இல்ல. அத உள்ளார அது அவர்களுடைய வாய்ப்புகளை பறிப்பதாகவும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும், அதிகாரத்தில் அவர்கள் எடுக்க வேண்டிய இடங்களையும் இவர்கள் கைப்பற்றுவதாகவும் இருந்த எதிர்ப்பு காழ்ப்புணர்வுகளின் ஒரு பகுதி தானே கலவரங்கள் போது அவர்கள் செயல்பட்ட முறை. இப்ப ஆமா. சிங்கள 83 மக்கள் கலவரம் செயல்பட்ட முறை எல்லா அப்படிப்பட்டது தான். கலவரங்களும் அப்படித்தான். ஆ. 56, 77 எல்லா கலவரங்களுமே அப்படித்தான் இருந்தது. ஆமா. ம். ஆனா, இப்ப நான் ஒரு மக்களாட்சியுடைய ஒரு நாட்டில் எந்த பகுதியிலும் யாரும் போய் குடியேறுவதற்கு எந்த தடையும் இல்லை. ம்ஹ்ம்.
சரிதானே. இப்ப கனடாவை பொறுத்த வரைக்கும் எந்த மூலைக்கும் யாரும் போய் குடியேறலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த மூலைக்கும் ஒருத்தர் போய் குடியேறலாம். அப்படி என்றால் சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து குடியேறும் பொழுது என் பிரச்சனையாக மாறுகிறது. இது என்னத்துக்கு சொல்ல வாரேன்டா, ம். 2009க்கு பிறகு மக்கள பிடிச்சு வவுனியாவுல அடைச்சு வச்சிருந்தானே, அந்த ம். நேரம் இங்கே ஒரு அறிஞர் வந்திருந்தார். ம். நான் அவர்ட்ட கேட்டேன். ம். இப்ப எங்கள மக்கள ஏன் பிடிச்சு வச்சுக்கணும்? அப்படியே அங்கால போய் குடியேறலாம் தானே! ஏன் எங்கட மக்கள விட்டா ஏதாவது இடத்துல போய் ஒரு கூலி வேலையோ, விவசாயமோ செய்து கொண்டு இருக்கத்தானே போகணும். ஒரு ஜனநாயக நாடு தானே இலங்கை. இருக்க விட்டா என்னண்டு? ம். அவர் மிகப்பெரிய அறிஞர். பேர சொல்லி ஏன் வம்ப இழுப்பான்? ம். அவர் சொன்னார், இங்க கனடாக்கு வந்து சொன்னார், "ஏன் இத போய் முதல்ல வன்னியில விடுதலை புலிகிட்ட கேட்டுருக்கலாம் தானே!" ம். 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 கேள்வி அதுவல்லவே. ம். அரசு ஆட்சி செய்ற அரசு என்ன செய்றன்னு தான் கேள்வி. ம். மற்றது வந்து ஒரு இயல்பாக முந்தி வந்து பேக்கரி வைக்க பான் போடன்னு வந்து குடியேறின ஆமா. மக்களோட யாரும் சண்டை போட்டது இல்ல. அவர்களை கலைக்கின்ற பொழுது சண்டைகள் போட்டு அந்த கடைகள் எல்லாம் எரித்து தான் அது இருக்கு. பிற்காலத்திலே இந்த கலவரம் தொடங்கி அதுக்கு பிறகு போர் வந்து அந்த நேரத்திலே இன உணர்வுகள் தூண்டப்பட்டு மிக நட்போடு கூர்மைப்படுத்தப்பட்டு பழகியவர்கள் நாங்கள் கட் யா இந்த பேக்கரி உறவுகளோடு. ம். ம். யா ஆமா. அந்த சுமூக நிலையை ஏற்படுத்திய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்றால், இப்போ வந்திருக்கிற அனிர அரசுக்கு தான் இருக்கு. ம். இவர்கள் அப்படி ஒரு கையில் சமூக நிலை ஏற்படுத்தப்பட்டு தமிழர்கள், சிங்களவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் போனால் தமிழர்களுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா? தமிழர். அதுதான் அங்க சிறப்பு. இதத்தான் சிங்கப்பூர்ன்னு உதாரணம் சொல்றது. ம். சிங்கப்பூர்லே ம். அந்த இருப்பு இல்லாமல் போக அது அல்ல அந்த சமத்துவம் என்பது. சமத்துவம் ம். என்பது அனைவரும் சமமாக இது என்னுடைய நாடு என்று உணர்ந்து வாழ்வது. அதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டும். ஏன் அனுர அரசுக்குன்னு சொல்லுகிறேன், இதற்கு முந்தைய அரசுகளுக்கு இல்லைன்னு சொன்னால், ம். இதற்கு முந்தி ஒரு காலத்திலே ஜெயவர்த்தனாவிடம் அதீத அதிகாரம் இருந்தது. பிறகு போருக்கு பின்பான தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ அதே அளவு அதிகாரத்தோடு வென்று வந்தார். அந்த நேரம் நான் நினைச்சேன், மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை செய்து இந்த தன்னுடைய நாட்டை மாற்றி விடுவார் என்று. ம். அது நடக்கவில்லை. இப்போ ம். அதே போல அதிக அதிகாரத்தோடு இலங்கையில் பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு, அதிக பெரும்பான்மையோடு இந்த என்பிபி அரசு. ம். இது இப்போது அரசியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள் ஊடாக இலங்கையை மாற்றி எடுக்காவிட்டால், ம். இதுக்கு அடுத்த தேர்தல் இவங்களுக்கு பெரும்பான்மை வரப்போவதில்லை. ஏனென்னு சரி. சொன்னால், ம். சஜித்தோட எஸ்ஜேபி கட்சியும், ரணில் இப்போது பிடித்து வைத்திருக்கும் யுஎன்பி கட்சியும் இணைந்து கொண்டால், அதோடு வேறு கட்சிகள் கூட்டணி ஆகிவிட்டால், இந்த ம். வெற்றிகள் அனைத்தும் அந்த பக்கம் போய்விடும். ம். 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 அப்ப இந்த அதாவது உன்னதமான கனவை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்த அனுராவும், அவரை சார்ந்த என்பிபி கட்சியினரும் அந்த கனவை செயலாக்க முயற்சிவதற்கான அரிய வாய்ப்பு. அதை செய்யாமல் வெறும் வாய் வழியாக பேசிக்கொண்டே இருந்தால் சரி. தமிழர்களுக்கான உரிமை என்று சொல்லப்படுகின்ற சொல்லுக்குள்ளாக போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் இவ்வாறு முக்கியமான சில விடயங்களை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் இன்றைய அரசியல் சூழலில் அல்லது இந்த அரசாங்கத்தினால் தீர்ப்பாக வழங்கப்பட முடியுமா? அல்லது வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப காணி அதிகாரம், காவல்துறை, போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை கிழக்கை தனியாகவும், வடக்கை தனியாகவும் வைத்துக்கொண்டு தனித்தனியாக கொடுக்கலாம் முடியும். கொடுத்து பார்க்கலாம். அதை கொடுத்து நடைமுறைப்படுத்தலாம். இல்ல இந்த அது அரசு வெளிப்படைதான். செய்யக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கிறதா? கொடுக்கலாம் ஆனால் என்பது எங்களுடைய விருப்பம். அவர்கள் ஆனால் செய்ய ம். முடியாத அளவுக்கு தான் செயல்பாடுகள் இருக்கின்றன. ம். ம். தூய ஸ்ரீலங்கா இலங்கை வீர திட்டம் உங்களுக்கு தெரியும். 18 நிபுணர்களை கொண்டது. அதிலே ஆ தமிழர்கள் இல்லை என்கின்ற ஒரு இல்ல. கருத்து. ஆ, அதே நேரம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆ. அப்ப இதுல இப்பொழுது நான் ஒரு கருத்து சொல்லட்டா? நீங்க சொன்னதை வச்சே சொல்றேன். தூய கூறுங்கள். தூய ஸ்ரீலங்கா என்பது தூய்மைப்படுத்துவது அல்ல. அரசியல் ஊழல்களை தூய்மைப்படுத்துவது. ஆமா. அதனால் ஒன்று அரசியல் என்பிபி ஊழல், அரசு அதிகாரம், நினைச்சிருக்கலாம், அரசியல்வாதிகள். தமிழர்களில் ஊழல்வாதிகள் இல்லை. அதனால் தமிழர்கள் இதில் வேண்டாம் என்று நினைச்சிருக்கலாம். சரிதான். இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். தமிழர்களுக்குள் ஊழல்வாதிகள் இல்லாததால் அவர்களை சேர்க்கவில்லை. அவர்களை சேர்க்கவில்லை. நல்ல அ, முடிவு. இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். இதைவிட இந்த அரச உத்தியோகத்தர்களுக்குள், அதிகாரிகளுக்குள் இருக்கின்ற ஊழல்களை முதன்மையாக கட்டுப்படுத்துதல். மற்றது வெளிநாட்டு தொடர்பு, மற்றது போதைப் பொருள், போதை வரவு வந்து போகின்ற அவற்றையெல்லாம் அதை தான் தூய்மைப்படுத்தல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே தூய்மைப்படுத்தல் தும்பு தடியோடு படங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அ 2ம் ஒன்று தானே. அந்த ஆம் ம். ஆத்மி டெல்லியிலே துவங்கினார்ல விளக்கு மாத்து கட்சி ஒன்று. ஆமாமாம். கெஜ்ரிவால். கெஜ்ரிவால்.
ம்ஹ்ம். அவர் சொன்ன தூய்மை அரசியல் தூய்மை, நிர்வாக தூய்மை, நிதி ம். தூய்மை. ம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டது விளக்குமாறு குறியீடு. அப்ப ஆமா. அது சரிதான். ம். இதுவரை நேரமும் நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். நாங்கள் அடுத்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக, இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்போம். முக்கியமான விடயங்களை பேசுவதற்காக. ஆ நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி, நன்றி.